நாங்க வருவாய் அலுவலகத்தை உருவாக்கணும். ஒவ்வொரு கிராமத்திலும் ஒரு வட்டாட்சியர் அலுவலகத்தில் உருவாக்கி நிர்வாக புரட்சி 68,000 கேம்ப் நடத்தணும். 68 லட்சம் பேர் பலனடைஞ்சாங்க. இப்ப சொல்றாரு ஸ்டாலின் வீட்டுக்கு போகும்போது ஒவ்வொரு ஸ்டாலின் அப்ப இதுவரைக்கும் 4 வருஷம் எங்க நடத்தீங்க ஸ்டாலின் யாருக்குமே தெரியும். அவர் வீட்டுக்கு போற நேரத்துல இந்த விவகாரம் பண்றாரு. இப்ப அறிவிப்பாரு, புதுசா அறிவிப்பாரு, புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் மாற்றுவாங்க, அங்க கல்வெட்டை திறப்பாரு. ஆனா எதுவும் செய்ய மாட்டாங்க. இதை மக்கள் நம்பணும். 525 வாக்குறுதிகளை கொடுத்து விட்டு 10% நிறைவேற்ற இது சத்தியம். ஆனா 525 வாக்குறுதிகளை எடுத்துக்குவாங்க. மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் உங்களுக்கு நேரம் இருந்தா நீங்களே வாங்க, ஒன்று நம்ம டிக் பண்ணுவோம். நீட் தேர்வுல இருந்து நம்ம சொல்லுவோம், நீட் தேர்வை ரத்து, கல்வி கடன் ரத்து, இங்க இருக்கிற இளைஞர்களுக்கு ஆண்டுக்கு 10 லட்சம் வேலை வாய்ப்பு சொல்லுவோம். எதுவுமே கொடுக்கலையே. 5 ஆண்டுகளுக்கு 50 லட்சம் கொடுக்கலையே. 3 லட்சம் அரசு வேலை வாய்ப்பு கொடுக்கலையே. 2 லட்சம் புதிய வேலை வாய்ப்பு அரசு உருவாக்க கொடுக்கலையே. ஒண்ணு வேணாம். இந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் எங்க ஆத்தா எங்க இருக்கிற அக்கா தங்கச்சி எல்லாம் 100 நாள் வேலை வாய்ப்பு போறேன். நான் வந்தா 150 நாள் உயர்த்துறாங்க. நான் வந்தா ஊதியத்தை 100 நாள் வேலை வாய்ப்பை உயர்த்துறாங்க. இப்ப வேலையே இல்லை. அப்படி போல அதுதான் நான் வந்து சொல்றேன். இன்ன வரைக்கும் வாய் கம்மியா இருக்கு. உனக்கு 100 நாள் வேலையை பாதிக்கணும்னா நீ வாய் குறைக்க. இதுதான் தலைவலியும் வயிற்றுலையும் நமக்கு வந்தாதான் தெரியும். இப்ப 100 நாள் வேலை வாய்ப்ப பார்த்த வேலைக்கு சம்பளம் கொடுத்து கூட யோசிக்கிற அரசு இந்த திமுக அரசு அதையும் ஆட்சியும் அதிகாரமும் கையில இல்லைன்றாலும் அண்ணாவோட முன்னேற்றம் எதிர்கட்சியாக இருந்தாலும் மாண்புமிகு ஒன்றிய அமைச்சர் அமித்ஷா அவர்களை சந்தித்து 2,999 கோடி 3,000 கோடி 100 நாள் வேலை வாய்ப்பு தருவதற்கு பெற்று தந்தது நம்முடைய புரட்சி தமிழக எடப்பாடி. சொல்லிட்டு வந்திருக்கிறோம். 5 நாள் வேலை தருவீங்க, அதுல 2 பேருக்கு வேலை தருவீங்க, அது காலையில 8 மணிக்கு வந்து போட்டோ பிடிக்கணும். என்ன அது அக்கிரமமா? நீங்க எங்க போட்டோ பிடிக்கிறீங்க? நீங்க போட்டோ ஷூட் போட்டு கண்ணாடி போட்டு எல்லாரும் டெக்கரேஷன் பண்ணி மேக்கப் போட்டு போட்டோ ஷூட் பண்ணிருக்கீங்க. நாங்க தலையில எங்க போய் தேய்க்காம காலையில உழைச்சாங்க. அங்க வீட்டுல ஒரு வாழை வளர்த்துட்டு இருக்கு, அதுல கூட மண்ணில் போறீங்க. நீங்க விளம்புவீங்க வேணான்னு இந்த நாட்டுல இருக்கிற ஒட்டுமொத்த தாய்மார்களும் இந்த ஸ்டாலின் கேட்கலாம். அதுதான் அவங்களுக்கு தெரியும். தம்பி உதயகுமார் சாப்பாடு போடுவீங்களா போட மாட்டீங்களான்னு நீங்க கேட்கறது எனக்கு ரெடியா இருக்கு. கடா கறி தூக்கு தூக்கு தூக்குது, சிக்கன் சுக்கா